ஓம் நம சிவாய போற்றிவும். ஓம் சிவாய நமக. என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே. உன் மனதில் கபடமில்லை. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை வெறுக்கிறார்கள், யார் உன்னை நேசிக்கிறார் என்று. உன்னை வெறுப்பவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்திவை. எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் நம்பிக்கை துரோகங்களை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது. குழந்தையே, அவர்களை என் கையில் விட்டுவிடு. அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன். நீ எதையும் வெளியில் காட்டாதே. என் குழந்தையே, உனக்காக மிகப்பெரிய சொத்து கண்ணீர். அதை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவிடாதே. மதிப்பு மரியாதையும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு புரியும்படி காண்பிப்பேன். நீ அழாதே. இன்று உன் மனதிற்குள் ஏற்பட்ட காயம் என் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு சமம். நீ ஏன் புலம்புகிறாய்? நான் என்ன செய்தேன்? ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலி? எல்லோரும் ஏன் வந்து என்னை காயப்படுத்துகிறார்கள்? மற்றவர்கள் செய்யும் தவறு, துரோகம் ஏன் சுற்றியுள்ளவர்களுக்கு தெரியவில்லை? ஏன் என்னை குற்றவாளியாக பார்க்கிறார்கள்? அவர்களின் கண்ணுக்கு தெரியவில்லையா எது உண்மை எது பொய் என்று அப்பா என புலம்புகிறாயா? ஆனால் அவர்களுக்கோ அவர்கள் அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களின் விதி. குழந்தையே, அதை நினைத்து நீ கவலைப்படாதே. உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்காகவே. உன்னை வெறுப்பவர்களுக்காக யோசி, உதவி செய். உன்னை வெறுப்பவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சு உனக்காக சுவாசி. அதில் நீ மட்டுமே உயிர் வாழ முடியும். அந்த மூச்சுக்கு சொந்தக்காரியாக இருக்கும் நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும். நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? என் பிள்ளையே, நீ அதனால்தான் உன்னை ஒரு வடிவமாக கொண்டு வருவதற்கு செதுக்குகிறேன். உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன்னை வெறுப்பவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைபாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாமல் பொறுமையுடன் அமைதியாயிரு. உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இன்னும் கண்ணீர் வருகிறது. இப்பொழுது உன் வாழ்வில் பக்குவம் என்னும் நிலையை அடைந்து விட்டாய். உலகத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னிடம்தான் உள்ளது. கண்மணியே, எதிர்வரும் சூழ்நிலையை நீ கையாளும் விதத்தில்தான் உன் நிம்மதி இருக்கிறது செல்லமே. எதிரே என்ன ஆயுதங்கள் வந்தால் உன் மன அமைதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். அவர்களின் எதிர்மறை சொல்லோ செயலோ உன்னை எந்த வகையிலும் பாதிக்காது. ஏனென்றால் என் பிள்ளையாகிய நீ எந்த தீங்கும் யாருக்கும் செய்யவில்லை. அதனால் நீ எதற்காகவும் பயப்படவும் வேண்டாம். அதை தாண்டி உனக்கு ஏதேனும் தீங்கு வந்தால் அதை என் அப்பா பார்த்து கொள்வார் என்று நினைப்பதுதான் பக்குவத்தின் உயர்நிலை. செல்லமே, எனக்கான தேடல்கள் தேவைகள் அனைத்தும் என் அப்பாவிடம்தான் இருக்கிறது. அனைத்தையும் அவர் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை மற்றும் பக்தியின் உயர்நிலைதான் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றும் ஆயுதம். ஆம் தங்கமே, என் மீதான நம்பிக்கை உனக்கு எந்த அளவு உறுதியாக இருக்கிறதோ அத்தனை விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். சிறிதளவு ஐயமும் இன்றி என் அப்பாவிடம் வேண்டுதல் வைத்து விட்டேன்.
நிச்சயம் அது நிறைவேறி தீரும் என்று மகிழ்ச்சியாக இரு. உனது நேர்மையான எண்ணமும் நம்பிக்கையும் உன் வேண்டுதல் அனைத்தையும் பலிக்கச் செய்யும். எனவே இந்த நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. நல்லது தானாக நடக்கும். நான் இருக்கின்றேன். இப்பொழுது சில நாட்களாகவே 1000 கேள்விகளுடனே உலா வந்து கொண்டிருக்கிறாய். ஏன் இப்படி நடக்கின்றது? எதற்காக இத்தனை கஷ்டங்களும்? நான் ஏன் பிறந்தேன்? எதற்காக என்னை படைத்தீர்கள் என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். என் தங்கமே, உன் புலம்பல்கள் உனக்கான தீர்வாய் அமைந்துவிடும் என்று நினைக்கிறாயா? நீ மனம் உடைந்து இவ்வாறு புலம்பிக் கொண்டே இருந்தால் உன் பிரச்சனைகளும் மன உளைச்சலும் இன்னும் அதிகமாகத்தான் செய்யும். உன்னை சுற்றியுள்ள சூழல்கள் உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். எனவே வீணாய் உன் நிம்மதியை தேவையில்லாததை யோசித்து துளைத்தும் கொள்ளாதே. உனக்கு வர வேண்டிய நேரத்துக்கு எல்லாம் நல்லபடியாக வந்தடையும். நான் இருக்கிறேன். நான் பார்த்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றிற்கும் நான் பொறுப்பு. கவலைப்படாதே. உன் மன ஏக்கங்களை குறைத்துக்கொள். அது உன்னை வெறுமையாக்கிவிடும். நமக்கென்று நம் அப்பா தரும் எல்லாம் நல்லதற்கே என்று நம்பு. நல்ல விஷயங்களை சில நேரங்கள் கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் தப்பாது. உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். என் கையில் இருந்து ஆசை பெற்று சந்தோஷமாக வாழ்வாய். வாழ்க்கையில் மழையடித்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாய். ஒதுங்க கூட இடைவெளி இல்லை என்று கண்ணீர் விடுகிறாய். என் செல்லம்மே, உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த வழி தெரியாமல் மறைய போகிறது. இது மாயை நிறைந்த உலகம். மாயை நிறைந்த உலகில் நேர்மறையாக வாழ்வதென்பது சவாலான செயல்தான். நேர்மறையில் வாழும் பொழுது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும். தங்கமே, உன்னை போன்ற நேர்மறையான ஆட்கள் முன்னே சென்றால் நிழல்களாய் எதிர்மறைகள் உன்னை பின்தொடரத்தான் செய்யும். செல்ல குழந்தையே, அதனால் கவலைகள் சோகங்கள் என்று உன் மன தைரியங்களை குப்பையாக்கி கொள்ளாதே. உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எறிந்து செல். உன்னை தாழ்த்தி பேசி உன்னை பலவீனமாக்கும் எந்த உறவுகளையும் தூக்கி எறிந்து விட்டு வா. உன் மனதை ரணமாக்கிய நிகழ்வுகளை எல்லாம் மறந்து விடு செல்லமே. என் பிள்ளையாக மட்டும் வாழ்வை எதிர்நோக்கி செல். உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நீ என்ன பரிபூரணமாகும் அன்பும் அருளும் ஆசியும் பெற்ற என் செல்ல பிள்ளை இல்லவா? சரி, இப்பொழுது எந்த சூழ்நிலைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் நாளை வரவிருக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சியை எப்படி வரவேற்பாய்? ஆம் தங்கமே, நீ சந்தோஷப்படும் தருணம் இது. உன் வாழ்வில் உனக்கென்று ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. நீயே எதிர்பார்க்காத சந்தோஷ தருணங்கள் அது. அந்த மகிழ்ச்சியான நேரத்தை நீ சந்திக்கும் போது சந்தோஷத்தில் நீ பிரமித்து நிற்பாய். உன் வீட்டு வாசலில் சந்தோஷமாக காத்திருக்கிறேன். தாமதிக்காமல் முழுமையாக இதை கேள். எனது பரிபூரண ஆசைகளை முற்றிலுமாக பெற்றுக்கொள்.
நான் ஒரு முறை என் பக்தர்களின் வீட்டில் காலடி எடுத்து வைத்து விட்டால் அங்கு அன்னத்திற்கு குறை இருக்காது, செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது, அமைதியும் நிம்மதியும் உன் வாழ்வில் பூத்து குலுங்கும். இல்லை என்ற சொற்களே அவர்களிடம் இனி இருக்காது. குழந்தையே, அப்படித்தான் மகளே, இன்று உன் வீட்டில் நான் உன்னை பார்க்க வந்துள்ளேன். கூடிய விரைவில் உன்னை நான் உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லுவேன். உன் வாழ்வில் சோதனை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன். கடைசி நிமிடத்தில் கூட ஒரு அதிசயம் செய்வேன். ஆனந்தத்தை ஆள காத்து கொண்டிரு குழந்தையே, கண்டிப்பாக கிடைக்கும். என்ன அப்பா, சோதனைகளையும் நீங்கள் தான் தருகின்றீர்கள், அதற்கான ஆறுதல்களையும் நீங்களே தருகிறீர்கள், இது நியாயமா என்று கேட்கிறாய். ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு. ஞானம் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு. நான் உனக்கு ஞானத்தை தர வியக்கின்றேன். சோதனைகள் மூலமே அனுபவம் பிறக்கும். அனுபவத்தின் வழியே ஞானம் பிறக்கும். ஞானம் பிறந்தால் நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தையே, அதற்காகவே தான் குழந்தையே உனக்கான சோதனைகள். நீ நிரந்தர மகிழ்ச்சியை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே உன் அப்பாவின் எதிர்பார்ப்பு. அதற்காக இத்தனை காலங்களால் அப்பா எத்தனை ரணங்களை தாங்குவது என்று கேட்கிறாய். என் அன்பு குழந்தையே, காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது, ஆனால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும். உனக்கு ஏற்பட்ட இந்த காயங்களுக்கும் உனக்கு ஏற்பட்ட பல குழப்பங்களுக்கும் இந்த காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். அப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் கடந்து போனதையே நினைத்து உன் நிகழ்காலத்தை கெடுத்து கொள்ளாமல் நிகழ்காலம் சிறப்பாக அமைவதற்கான எண்ணங்களை செயல்படுத்து. எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். எண்ணம்தான் நம் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. உன் எண்ணத்தை உயர்ந்த எண்ணங்களாக மாற்றிக்கொள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நாம் இருக்க பயமேன். ஓம் நம சிவாய போற்றிவோம். ஓம் சிவாய நமக. நல்லதே நடக்கும்.